பரலோகத்தாயே தாழ்பணிந்தே உம்மை பாட வந்தோ. வானரை புகழும் பரலோகத்தாயே தாழ்பணிந்தே உம்மை பாட வந்தோ. பரிசுத்தவதியே பாக்கியவதியே பரமஞானமே உன் மகிமை. வானரை புகழும் பரலோகத்தாயே தாழ்பணிந்தே உம்மை பாட வந்தோ. புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களே, பரலோக தாயின் அன்பு பிள்ளைகளே, ஜூலை மாத முதல் சனி வழிபாட்டை ஒளிபரப்பு வழியாக மாதா தொலைக்காட்சி வழியாக உணர்வு பூர்வமாக இத்தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒன்றித்திருக்கிறோம். இத்தெய்வீக திருப்பலியை தலைமையேற்று நடத்த நமக்கு அருள் ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கிற பாலை மறை மாவட்டத்தின் குருகுல முதல்வர் தந்தை VKS அருள்ராஜ் மற்றும் ஏனைய தந்தைகள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே இந்த இடம் புனிதமான இடம். அன்னையை நாடி தேடி நாம் திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் நம் வாழ்வுக்கான இறை சிந்தனையை அசை போட்டு பார்க்கின்ற பொழுது நோன்பினுடைய உட்பொருளை உணர என்ற இறை சிந்தனை கொடுக்கப்படுகிறது. கேள்வி ஒன்றை இயேசுவிடம் பரிசேயர்கள் முன்வைக்கிறார்கள். நாங்களும்
யோவானின் சீடர்களும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பை பற்றி பொருட்படுத்தவில்லை என்று கேட்கப்படுகிறது. இயேசு 2 விதமான உருவங்களை கொடுக்கிறார். திருமண ஆடை, பழைய ஆடை, புதிய ஆடை, தோற்பைகளை பற்றி கொடுக்கிறார். எது எப்படியோ நோன்பினுடைய உண்மையான நோக்கம் இதயத்துக்கு ஆழமாக சென்று இறைவனை நெருங்கி அதன் வழியாக மனித நேயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். எவ்வளவுதான் நோன்பு இருந்தாலும் இறைவனை நெருங்காவிட்டால், இறைவனை தொடாவிட்டால் அந்த நோன்பினுடைய உண்மைத்தன்மை, உண்மையான அர்த்தத்தை பெறாது. எல்லா சமயங்களும் வலியுறுத்துவது நோன்பு, தவம், விரதம். எனவே இயேசு வாழ்ந்த காலத்திலே சமய தலைவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய விருப்பத்திற்காக, விளம்பரத்திற்காக, மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக, பாராட்டை பெறுவதற்காக அவர்கள் நோன்பிருந்தார்கள். ஆனால் இயேசு அதை வலியுறுத்தவில்லை. மாறாக அகத்தின் ஆழத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற இறைமையோடு ஒன்றிணைந்து அதன் வழியாக ஏழை எளியவர்களுக்கு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். சீராக் நூல் 4ஆம் அதிகாரம் இதை தெளிவாக எடுத்துரைக்கும். குழந்தாய், ஏழையின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்திருப்போரை காத்திருக்க வைப்பாதே, பசித்திருப்போருக்கு உணவு கொடு, ஏழையரிடமிருந்து உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த திருத்தல பேராலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய நாம் ஒரு நிமிடம் நம்முடைய இதயத்தை தொட்டு நோன்பினுடைய உட்பொருளை உணர்ந்து அகத்தின் ஆழத்திற்கு சென்று அன்னையோடு ஒன்றிணைந்து அதன் வழியாக ஏழை எளியவருக்கு உண்மையான கருணை இரக்க செயல்களை முன்னெடுக்க அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். கடுமையான வெயில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற இக்காலகட்டத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோக அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். இந்த திருத்தல பேராலயம், இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் முன்னெடுக்கிற விவசாய பணிகளுக்கு இறைவனுடைய கருணை மழையாக பொழியப்பட்டு இன்னும் நிலத்தடி நீர் உயர்ந்து மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து படைப்பனைத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து உணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை, மேலும் 15 முதல் 29 வரை. ஈசாக்கு முதிர்ந்த வயது அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா, நான் அவற்றை உண்பேன். நான் சாகுமுன் உனக்கு மனமார ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோப்புக்கு உடுத்திவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோப்பின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோப்பு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா, நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமார எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உன் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோப்பு தன் தந்தை அருகில் வந்தார். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோப்பின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடைந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமார நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோப்பு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவர் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சகோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய்.
உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சவிப்பர், சாபம் பெறுக. உன்னை வாழ்த்துவர், வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோப்பை தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ராயேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்கள் எல்லாரையுமே அன்னையினுடைய ஆலயத்திலே சந்திப்பதிலே பெருமகிழ்வு காண்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, அன்னையிடம் பரிந்து பேசி ஜெபித்து நாம் எல்லாருமே ஒருவர் ஒருவருக்காக மன்றாடி பரலோக அன்னையினுடைய இந்த பேராலயத்திலே நிறைந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள முன்வருவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஊடகத்திலே எம்மோடு இணைந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினுடைய பேராலயமாக இருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான பரலோக அன்னையினுடைய காமநாயக்கம்பட்டி திருத்தலத்திலே உங்களுக்காக நாங்களும் பரிந்துரைக்கின்றோம் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு ஜெபத்தோடு உங்களையும் எம்மோடு இணைத்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்கின்றோம். ஒரு பொடியன் பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஒரே பாதையில தான் நடந்து நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி ஒரே பாதையில அவன் பயணப்படுகின்ற பொழுது ஒரு மரத்தடியில ஒரு பாட்டி உட்கார்ந்து வேப்பமுத்த அல்லது பழங்களை சேகரித்து வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்துல அமர்ந்திருப்பா. இந்த பொடியன் போகும்போதெல்லாம் அந்த பாட்டியை பார்ப்பான், வரும்போதும் அந்த பாட்டியை பார்ப்பான். ஆனால் அந்த பாட்டி இந்த பொடியனை என்ன செய்யறதே கிடையாது, கண்டுகொள்வதே கிடையாது. அவ வேலையில் அவ கவனமாக இருப்பா, அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது. அவ வேலையில மும்முரமா தலையை கீழே போட்டு அவ வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனால் இந்த பொடியன் போகும்போதும் வரும்போதும் அந்த பாட்டியை பார்ப்பான். அந்த பாட்டி தன்னை பார்ப்பாளா சிரிப்பாளான்னு பார்ப்பான். ஆனால் அங்கேருந்து என்ன வராது, எந்த பதிலும் வராது. ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். ஒரு நாள் அப்படி தான் பள்ளிக்கூடத்துக்கு அவன் வந்துட்டு இருந்தான். பாட்டியை பார்த்தான், பாட்டி கீழே விழுந்து கிடந்தா. என்னடா பாட்டி கீழே விழுந்து கிடக்கால, ஒருவேளை பசியில் பட்டினியில் அல்லது மயக்கமாகி வெயிலில் தாங்காமல் விழுந்து கிடக்காளோ அப்படின்னு இவனுக்கு ஒரு சின்ன ஆதங்கம். பக்கத்தில் போனான். போய் லேசா பாட்டி அப்படின்னு சத்தம் கொடுத்தான். அவள் அப்படி பாதி கிறக்கத்தில் இருந்தா. சொன்னா, யாருடா அப்படின்ட்டு. பாட்டி ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னாப்புல. அப்போ இந்த பாட்டி சொன்னா, தண்ணி தாகம் எனக்கு தாங்கலடா, கொண்டு வந்த தண்ணி காலி ஆயிட்டு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பாட்டி, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி உடனே பைய திறந்தான்.
அவனுடைய தண்ணி பாட்டில் எடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வாயில் ஊற்றுனான். அந்த பாட்டிக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா, நீ யாரு அப்படின்ட்டு. பாட்டிக்கு தெரியல. அப்போ சொன்னா, நான் இப்படி தான் பாட்டி டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போவேன் வருவேன், உங்களை பார்ப்பேன், நீங்கள் உட்காந்து உங்கள் வேலையில் ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க, நான் அதனால் என் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னாப்புல. இல்லை பாட்டி, நீங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னைக்கு சாஞ்சி இருந்தீங்களா, அதனால் ஒருவேளை என்னன்னு தெரியலையேன்ட்டு பக்கத்தில் வந்து கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு. உடனே, அப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தியேரா அப்படின்னு சொல்லி அவன் தலையில் கையை வச்சு என்ன செஞ்சாப்புல, பாட்டி அவனை ஆசீர்வதிச்சாப்புல. அவனும் தலை தாழ்ந்து தலையை கொடுத்தான், நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கினான், போனான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அந்த பாட்டி அந்த பொடியனை மனதார ஆசீர்வதிச்சிருப்பாளா எப்படி? கண்டிப்பா மனதார தான் ஆசீர்வதிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தவன்ல அவன். அதனால மனதார அந்த பொடியனை என்ன செஞ்சிருப்பா, பாட்டி ஆசீர்வதிச்சிருப்பா. இப்ப நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம்ல, நம்ம அன்னை நம்மளை மனதார ஆசீர்வதிப்பாளா இல்ல எப்படி? சத்தம் வரலையே. மனதாரதான் ஆசீர்வதிச்சிருப்பா. இன்னைக்கு ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த தாய். பரலோக அன்னையை நாம் எல்லாருமே நாடி தேடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அவளுக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? நீ கட்ட, நீ குட்ட, நீ குருவம்பேட்டை, நீ இந்த பேட்டை, நீ அந்த பேட்டை அப்படின்னு அவளுக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? அந்த மரியணைக்கு ஏதாவது வித்தியாசம் பார்ப்பாளா? கேட்டு பார்க்கணுங்களா? திருதூதர் பணி 10:34 இறைவார்த்தையில பேதுரு அழகாக சொல்லுவார். சபையில எழுந்து பேதுரு சொல்லுவார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகின்ற கடவுள் இல்லை, இதை நான் உணர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லுவார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்று சொன்னால் அந்த இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் ஆள் பார்த்து செயல்படுவாளா? அப்ப அவள் எல்லாரையும் என்ன செய்கின்றாள்? மனதார ஆசீர்வதிக்கின்றாள். நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த நாடு, நீங்க எந்த குலம், நீங்க எந்த கோத்திரம், நீங்க எந்த சபை, நீங்க எந்த மொழி பேசுவீங்க, எதுவுமே அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த அன்னை ஆள் பார்த்து செயல்படுகின்ற தாய் அல்ல, மாறாக தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற அத்தனை பேரையும் அந்த அன்னை என்ன செய்கின்றாள்? மனதார ஆசீர்வதிக்கின்றாள். எனவேதான் நாம் எல்லாரும் ஒன்று போல என்ன செய்கின்றோம்? ஆவே மரியா, வாழ்க மரியே என்று சொல்லுகின்றோம் இல்லையா? ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவே மரியா, வாழ்க மரியே. இவ்வாறு நாம் எல்லாருமே ஒன்றாய் சொல்லுகின்றோமே. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் கேட்கிறவங்கள மனதார ஆசீர்வதிக்கிறோமா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கிறவங்கள நீங்க மனதார ஆசீர்வதிக்கிறீங்களா? இல்ல மனதிலே வேறுபாடு வித்தியாசம் கொண்டு அல்லது உங்களுடைய உள்ளார்ந்த காயங்களை வைத்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர்களா, தொடுகின்றீர்களா? கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். நாம் எல்லாருமே அந்த அன்னையினுடைய மக்கள் என்று சொன்னால், அந்த அன்னை ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்று சொன்னால், அவள் எல்லாரையும் தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற அத்தனை பேருக்கும் அந்த அன்னை நல்ல தாயாக இருந்து மனதார ஆசீர்வதிக்கின்றார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய காயங்களை அல்ல, நம்முடைய உள்ளார்ந்த விருப்பு வெறுப்புகளை அல்ல, மாறாக நம்மிடம் கேட்கின்ற யாவருக்குமே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவரை மனதார ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாருமே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் ஆவியினுடைய ஆற்றலினால். இன்னைக்கு வாசகம் வாசிச்சாங்க ஒரு சகோதரி. அதுல என்ன தொடக்க நூல்ல என்ன வாசிச்சோம்? ஈசாக் அப்படின்னு ஒரு மனிதர்.
அவருக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபுன்னு. அவங்க வீட்டம்மா பேர் என்ன? ரெபேக்கா, இல்லையா? இந்த ஈசா தன்னுடைய தலைச்சன் பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு விரும்புதாரு. எப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புதாரா? இங்க பாருங்க, மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் சாகும் முன் உனக்கு மனமாற நான் ஆசீர் வழங்குகின்றேன் என்று கூறுகின்றார். அப்படி ஆசீர் வழங்க விரும்புகின்றார். யார? மூத்த மகன். மூத்த மகன் பேர் என்ன? ஏசா. அப்படி ஏசாயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றத ரெபேக்கா கேட்டுட்டு, அம்மாக்காரி கேட்டுட்டு என்ன செய்தாப்ல? ஒரு செட்டப் பண்ணுதாப்ல. என்ன செட்டப்பு? தன்னுடைய 2வது பையனை ரெடி பண்ணி அந்த 2வது பையனை அனுப்பி வைக்காப்ல. அப்போ பெத்தவருக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சிருக்காதா? உங்களுக்கு உங்க குழந்தைகளாம் தெரியுமா? தெரியாதா? தெரியும். அப்ப ஏசா யாரு, யாக்கோபு யாரு என்பது பெத்தவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு? எப்பா, நீ ஏசாதானா? இவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு வந்துட்டிய, எப்படி கிடைச்சிச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வா, நான் உன்னைய தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. பக்கத்துல போன உடனே அவர் என்ன சொல்றாரு? சத்தத்தை கேட்டா இது யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்குது, ஆனா கையெல்லாம் பார்த்தா, வீசுகின்ற நறுமணத்தெல்லாம் பார்த்தா இது யாரு மாதிரி இருக்குது? ஏசா மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய சந்தேகத்தை கிளப்புதாப்ல. ஆனா யாக்கோபு என்ன சொல்றாப்ல? கடவுள் மேல சத்தியமா அப்படிங்கிறாப்ல. நீ நம்புகின்ற கடவுள் தானே எனக்கு எல்லாவற்றையும் உடனே செய்து கொடுத்தார் என்று மிக அழகாக கூறுகின்றார். மகனே, இது உனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமாக நடந்தது என்று கேட்கும் போது அவர் சொல்லுகின்றார், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது. யார் மேல சத்தியம் போடுதாப்ல? கடவுள் மேலேயே சத்தியம் போடுதாப்ல. என்ன? ஆனா இந்த அப்பா என்ன செய்தாரு? தன்னை ஏமாற்றப்பட்ட நிலையிலும் கூட, தான் உணர்ந்த போதிலும் கூட, அவர் ஏசாதான் யாக்கோபு என்று நினைத்து கொண்டு அந்த ஏசாயை என்ன செய்கின்றார்? மீண்டும் எழுதப்படுகிறது, மனதார ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லி. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், அதை அவர் என்ன செய்யல? பெரிதுபடுத்தல. தன்னை ஏமாற்றி விட்டான் யாக்கோபு என்பதை உணர்ந்திருந்த போதிலும் கூட அவர் என்ன செய்கின்றார்? மனமாற ஆசீர்வதிக்கின்றார். இன்னைக்கு நாம எல்லாருமே அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? தன்னை காரி உமிழ்ந்தார்கள், கசையால் அடித்தார்கள், இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் என்று ஓங்காரம் இட்டார்கள். ஆனால் அத்தனையையும் மறந்துவிட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது மனதார தன்னுடைய தந்தையை நோக்கி என்ன சொல்லுகின்றார்? தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அறியாமலா செய்தார்கள்? அறியாமலா செய்தார்கள்? ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட்டாங்களா? இல்லையா? அப்பத்தை பிட்டு கொடுத்த போது, தோய்த்து கொடுத்த போது அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அதை உண்டார்களா? இல்லையா? அறியாமலா செய்தார்கள்? ஆனால் தான் இவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டேன் என்பதை அறிந்திருந்த போதிலும் கூட அவர் என்ன செய்கின்றார்? தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கின்றார். அன்னை மரியாளும் இதே போலத்தான். அன்றைக்கு அத்தனை திருதூதர்களும் ஓடி போய் விட்டார்கள். அத்தனை பேரும் இவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒதுக்கி விட்டார்கள். அவன் செத்து போனான் என்று அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் மரியன்னையோ என்ன செய்கின்றார்? ஓடி போனவங்களெல்லாம் ஒன்னா கூட்டி மாடி அறையில உட்கார வச்சு தன்னுடைய சொந்த மகனை சிலுவையிலே கையளித்த அந்த திருதூதர்கள் மத்தியிலே அமர்ந்திருந்து கூடி ஜெபித்து ஆவியானவரை வரவழைத்து அவர்கள் அத்தனை பேரும் அபிஷேகம் பெற செய்தார் அன்னை மரியாள் என்பதை திருதூதர் பணியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ விதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்? நாம் தகுதியாய் இருக்கின்றோம் என்பதனாலா கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்புகிறது? இல்லையே. தகுதியற்றவராய் நாம் இருக்கின்ற போதிலும் கூட
கடவுள் நம் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கின்றார், மனதார ஆசீர்வதிக்கின்றார் என்று சொன்னால், நாமும் தகுதியற்றவர்களாய் யார் இருந்தாலும் சரி, யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக மாறி இருந்தாலும் சரி, மனதார நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மனதார நாம் ஆசீர்வதிக்கின்ற போதுதான் உண்மையிலேயே மணமகன் என்னோடு இருக்கின்றார். மணமகன் இருக்கின்ற போது நான் எந்த நோன்பும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மணமகன் என்னோடு இருக்கின்றார், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரால் செய்யக்கூடும் என்கின்ற அந்த நல்ல மன உணர்வுகளோடு இன்னும் மேலும் மேலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டுக்கு நாம் எழுந்து நிற்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள் என்று சொன்ன நம் அன்பு ஆண்டவருடைய வாக்குக்கு ஏற்ப அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எடுத்து வைப்போம். மகா பரிசுத்தமான இறைவா, உலகெங்கும் உள்ள திவ்ய நற்கருணை பேழைகளில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்கப்படாத திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்கு செய்யப்படும் நிந்தை, துரோகம், அலட்சியத்திற்கு பரிகாரமாக ஒப்புக்கொடுத்து பாவிகளை மனந்திரும்ப தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அண்ணலே இறைவா, சகோதரி லூசியா 1939 மார்ச் 19 எழுதிய ஒரு கடிதத்தில் உலகத்தில் யுத்தமா அமைதியா என்பது நாம் முதல் சனிக்கிழமை பக்தியை கடைப்பிடிப்பில்தான் இருக்கிறது. நம்மையே நாம் மாசற்ற இதயத்திடம் ஒப்படைக்கவும் வேண்டும். இதனாலேயே இப்பக்தி முயற்சி பரவ வேண்டுமென்று நான் மிகவும் ஆசிக்கிறேன் என எழுதியுள்ள வார்த்தைகளை நம்பி சனிக்கிழமை பக்தி கடைபிடிக்க தேவையான வரமருள மரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, ஊடக வழியில் உமது திரு உளத்தை மக்களின் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லும் மாதா தொலைக்காட்சிக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். மாதா தொலைக்காட்சியினை வழிநடத்தக்கூடிய அருட்தந்தையர்களையும் பணிபுரியக்கூடிய பணியாளர்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தியாக மனநிலை கொண்டவர்களாக தூய மரியன்னையை பிரதிபலித்து உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று வாழ்ந்திட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருடைய மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் மௌனமாக எடுத்து வைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். இளையம் காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோ ஏற்றிடும் எம் தெய்வமே, ஆற்றிடும் எம் வாழ்வையே. அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மரியா தம் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார்.
புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாய் இருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாய் உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை நினைவு கூர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்களித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தலும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மோட்ச அலங்கார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நம் அனைவருக்கும் நிலைவாழ்வு அளிப்பதாக. அமுதே கோதுமை மணியே, அருளேயே திராட்சை கொடியே, இயேசு தெய்வமே உம்மை சரணடைந்தே. வானின் திருமகனே, உயிரில் கலந்து விடு. அன்பே அமுதே கோதுமை மணியே, அருளை இறையே திராட்சை கொடியே, இயேசு தெய்வமே உம்மை சரணடைந்தே. வாணி திருமகனே, உயிரில் கலந்து விடு. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் அனைவரும் உமது கனிவை பணிவோடு வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி உறும் நாங்கள் அனைவரும் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மேலான அன்பிலும் அமைதியிலும் நிறைந்து சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.